الحمد لله الحمد لله الذي كفى والصلاة والسلام على عباده الذين اصطفى أما بعد وقد قال الله تعالى في كتابه العزيز والفرقان المجيد بسم الله الرحمن الرحيم والتين والزيتون وطور سينين وهذا البلد الأمين صدق الله العلي العظيم وقال نبينا محمد المصطفى صلى الله عليه وسلم عليكم بالشام فإنها بلاد صفوة الله يسكنها خيرته من خلقه أو كما قال صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு உரியது. சாந்தியும் சலாமும் சாந்தி நபி சையதுல் முர்சலீன் ஹாத்தமுல் அன்பியா ஹஸரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்து வந்த சஹாபா பெருமக்கள் தாபிஈன்கள் தாபிஈன்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அனைவர்கள் மீதிலும் என்றென்றும் உண்டாவதாக. இந்த ஜும்மாவின் கடமைகளை நிறைவேற்றுவதற்காக அல்லாவின் இந்த மாளிகையில் இத்திகாஃபுடைய நியத்தில் அமர்ந்திருக்கும் அல்லாவின் நல்லடியார்களே, பெரியார்களே, சகோதரர்களே, எந்த விடயங்களை எடுத்து நடக்குமாறு அல்லாஹ் ஏவிருக்கின்றானோ அவற்றை எமது வாழ்வில் எடுத்து நடக்குமாறும், இந்த பாவமான கர்மங்கள் என்று தவிர்ந்து வாழுமாறு அல்லாஹ் தடுத்திருக்கின்றானோ அவற்றை முற்றாக தவிர்ந்து வாழுமாறும் முதல் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசதி செய்து கொள்கின்றேன். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹுடைய சுன்னத்து, அல்லாஹுடைய நடைமுறை, படைப்புகளை படைப்பான், படைத்துவிட்டு அந்த படைப்புகளில் அவன் எதை விரும்புகின்றானோ அதை தெரிவு செய்வான், தேர்ந்தெடுப்பான், அதற்கு முக்கியத்துவம் கொடுப்பான். வானங்களை படைத்தான், 7வது வானத்தை தெரிவு செய்தான். நாட்களை படைத்தான், வெள்ளிக்கிழமையை தெரிவு செய்தான். மாதங்களை படைத்தான், ரமலானுடைய மாதத்தை தெரிவு செய்தான். வேதங்களை இறக்கினான், பரிசுத்தமான குர்ஆனை தெரிவு செய்தான். மனிதர்களை படைத்தான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தெரிவு செய்தான். இப்படியாக ஒன்றை விட இன்னொன்றை தெரிவு செய்யக்கூடிய அதிகாரம் அல்லாஹு தஆலாவுக்கு மாத்திரம் சொந்தமானது. அல் குர்ஆன் அல்லாஹ் சொன்னான், ரப்புக யஹ்லுகு மா யஷாஉ வ யக்தார். நபி, உங்களோட ரப்பு எதை விரும்புவானோ அதை படைப்பான், படைத்துவிட்டு அவன் எதை விரும்புகின்றானோ அதை தெரிவு செய்வான், தேர்ந்தெடுப்பான், அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பான். அந்த வகையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பூமியில் மிக முக்கியமான இடங்களில் ஒன்றாக ஆக்கி வைத்தது ஷாம் தேசம். இப்படி மக்காவை, மதீனாவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு பரக்கத் செய்யப்பட்ட ஒரு கண்ணியமான பகுதியாக ஆக்கியிருக்கிறானோ, இதே போன்று ஷாம் தேசத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரக்கத் செய்யப்பட்ட பூமியாக ஆக்கியிருக்கிறான். ஷாம் என்பது 4 நாடுகள் தற்பொழுது அதில் இருக்கின்றன. ஒன்று லெபனான், 2வது ஜோர்டான், 3வது சிரியா, 4வது பலஸ்தீன். 4 நாடுகளும் உள்ள அந்த பகுதிக்கு தான் ஷாம் தேசம் என்று சொல்வது. சிரியா, லெபனான், ஜோர்டான், பலஸ்தீன், இந்த 4 நாடுகளாக இருக்கின்றன. பொதுவாக இந்த நாடுகள், இந்த இடம் பரக்கத் செய்யப்பட்டது. அதிகமான நபிமார்கள் அந்த இடத்துல அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க, வாழ்ந்திருக்கிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க ஹிஜ்ரத் போனது அந்த இடத்துல, லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க வாழ்ந்தது அந்த இடத்துல, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது அந்த பகுதியில், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க பிறந்தது அந்த பகுதியில், சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய ஆட்சி நடந்தது அந்த பகுதியில், தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க இருந்தது அந்த பகுதியில், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வாழ்ந்தது அந்த பகுதியில், யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க வாழ்ந்தது அந்த பகுதியில். இப்படி ஏராளமான நபிமார்கள் அந்த பகுதியில் வாழ்ந்திருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மிஅராஜ், அந்த இஸ்ரா மிஅராஜுடைய பயணமும் அந்த இடத்துல தான் நடந்துச்சு. இப்படி ஏராளமான பரக்கத் செய்ய ஏராளமான நிகழ்வுகளை கொண்ட பகுதி தான் அந்த ஷாம் தேசம் என்பது. பரிசுத்தமான குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு இடத்துல சத்தியம் பண்ணுறான், வத்தீனி வஸ்ஸைத்தூன், அத்தீன் மீது சத்தியம், ஜெய்தூன் மீது சத்தியம்னு சொல்லி, அத்தீனி அஸ்ஸைத்தூன் வத்தூர் சீனீன் வஹாதல் பலதில் அமீன். 4 சத்தியம் அல்லாஹ் தஆலா செய்கிறான். ஒன்று அத்தீன் மீது சத்தியம், 2வது ஜெய்தூன் மீது சத்தியம், 3வது தூர் சீனா மீது சத்தியம், 4வது அபயம் அளிக்கக்கூடிய இந்த மக்கமா நகரத்தின் மீது சத்தியம்னு சொல்லி. அது தஃப்சீர் உலமாக்கள் இதுக்கு பல விளக்கங்கள் எழுதியிருக்கிறாங்க. அதில் ஒரு தஃப்சீர் வந்திருக்கு, அத்தீன், அத்தி மீது சத்தியம் என்று சொன்னால், அத்தி வளையக்கூடிய உருவாகக்கூடிய பகுதி தான் டெமஸ்கஸ்.
திமஷ்கின் மீது சத்தியம், வஸ்ஸைத்தூன் ஜெய்துன் மீது சத்தியம், ஜெய்துன் காய், அந்த ஜெய்துன் உருவாகக்கூடியது. அந்த இடத்துக்கு தஃசீர் எழுதிக்கிறாங்க பைத்துல் முகத்தஸ் இருக்கக்கூடிய அந்த பகுதியின் மீது சத்தியம். தூர் சீனின், இது தூர் சீனா மலை, அது வஹாதல் பலதில் அமீன், அபயம் அளிக்கக்கூடிய அந்த மக்கா நகரம். பல தஃசீர்கள் இருக்கின்றன. அதில் இந்த தஃசீரும் அத்தியை கொண்டு டமஸ்கஸ் நாடப்பட்டிருக்கு, ஜெய்தூனை கொண்டு பைத்துல் முகத்தஸ் நாடப்பட்டிருக்கு என்ற கருத்தை உலமாக்கள் எழுதி இருக்கிறாங்க. இந்த பைத்துல் முகத்தஸ் அந்த பகுதி தான் இந்த பூமியிலே இருந்து வானத்துக்கு மிக நெருக்கமான பகுதி. இந்த பூமியிலிருந்து வானத்துக்கு செல்வதற்கு ஆக நெருக்கமான இடம் அந்த இடத்துல தான் இருக்கு. இதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மிஅராஜ், அந்த இஸ்ராவுடைய பயணத்தில் அங்கிருந்து தான் அவங்க மிஅராஜ் வானலோக பயணத்தை மேற்கொண்டாங்க. பரிசுத்தமான குர்ஆன் அல்லாஹ் தஆலா வழங்கப்படுத்துகிறான், வஸ்தமி யௌம யுனாதில் முனாதி மின் மக்கானின் கரீபு. வஸ்தமி யௌம யுனாதில் முனாதி, அழைக்கக்கூடிய அந்த தினத்தில் அவர் என்ன சொல்கிறார் என்பதை செய்மடித்து கேளுங்க. மின் மக்கானின் கரீபின், நெருக்கமான இடத்திலிருந்து அழைப்பார், நெருக்கமான இடத்தில் இருந்து அழைப்பார். அழைக்கக்கூடியவர் அழைக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் காது தாழ்த்தி கேளுங்க என்ற விஷயத்தை பரிசுத்தமான குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறான். அந்த மக்கானுன் கரீபுன், நெருக்கமான இடம் என்பதற்கு தஃசீரில் எழுதப்பட்டிருக்கு பைத்துல் முகத்தஸில் இருக்கக்கூடிய அந்த பாறாங்கல். அந்த அதாவது அல்லாஹ் தஆலா எப்பொழுது மனிதர்களை எல்லாம் கியாமத்துடைய நாளில் ஒன்று சேர்க்க விரும்புவானோ அப்பொழுது மலக்கு கட்டளையிடுவான், நீங்கள் சத்தமிட்டு மக்களை ஒன்று சேருங்கன்னு சொல்லி. அவர் அந்த பைத்துல் முகத்தஸில் இந்த சஹ்ரா, அந்த கல்லில் நின்று கொண்டு அழைப்பு விடுப்பார். ஐயத்துல் இல்லாமுல் பாலியா, ஒக்கி போன எலும்புகளே, அல்லாஹ் தஆலா உங்களுக்கு கட்டளையிடுகின்றான், நீங்கள் எல்லாம் ஒன்று சேருங்க, உங்களுக்கு மத்தியில் தீர்ப்பு செய்ய வேண்டியிருக்கு என்ற தஃசீரை உலமாக்கள் இந்த வசனத்திற்கு எழுதியிருக்கிறாங்க. மின் மக்கான் கரீப், நெருக்கமான இடம் என்பது இந்த பூமியில் பைத்துல் முகத்தஸ், வானத்துக்கு மிக நெருக்கமான இடம். அங்கிருந்து தான் அறிவிப்பு செய்யப்படும். அது மட்டும் இல்லை, பரிசுத்தமான குர்ஆனில் பல இடங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பூமியை பற்றி பேசியிருக்கிறான். பொதுவாக அந்த பூமியில் அல்லாஹ் பரக்கத் செஞ்சிருக்கான். ஷாம் தேசத்தில், பலஸ்தீனத்தில், ஜோர்டானில், லெபனானில், சிரியாவில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரக்கத் செஞ்சிருக்கிறான். விளைச்சல்களில், கால்நடைகளில், பிள்ளைகளில், அங்குள்ள மனிதர்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரக்கத் செஞ்சிருக்கிறான். பரிசுத்தமான குர்ஆனில் பல வசனங்கள் இது சம்பந்தமாக அல்லாஹ் தஆலா பேசியிருக்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க ஈராக் பகுதியில் இருந்தாங்க. பிறகு அந்த பகுதியில் உள்ளவங்க சேர்ந்து அவங்கள நெருப்பில் போட்டு எரிக்கிறதுக்கு முயற்சி செஞ்சாங்க. கடைசியாக அவங்க அந்த பகுதியை விட்டு ஹிஜ்ரத் வந்தாங்க. எங்கே வந்தாங்க? இந்த பகுதிக்கு தான் வந்தாங்க. இது அல்லாஹ் பரிசுத்தமான குர்ஆனில் வழங்கப்படுத்துகிறான். அராது பி கைதன் ஃபஜஅல்னாஹுல் அக்ஸரீன் வனஜ்ஜைனாஹு வலூத்தன் இலல் அர்லி அல்லதி பாரக்னா ஃபிஹா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு சூழ்ச்சி செஞ்சாங்க. யார் அந்த சூழ்ச்சியில் ஈடுபட்டாங்களோ அவர்களை நான் கேவலப்படுத்தி விட்டேன், அவருடைய முயற்சி கைகூடவில்லை என்று சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான், வனஜ்ஜைனாஹு வலூத்தன் இலல் அர்லி அல்லதி பாரக்னா ஃபிஹா. நாங்கள் வனஜ்ஜைனாஹு வலூத்தன் இலல் அர்லி அல்லதி பாரக்னா ஃபிஹா லில் ஆலமீன். நாங்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவங்களோட காலத்திலிருந்து லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த 2 பேரையும் நாங்கள் பரக்கத் செஞ்ச பூமிக்கு கொண்டு வந்து சேர்த்தோம். ஏண்டா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க பலஸ்தீனுக்கு அந்த பகுதிக்கு வந்தாங்க, லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஜோர்டானுக்கு வந்தாங்க. அல்லாஹ் தஆலா சொல்றான், வனஜ்ஜைனாஹு வலூத்தன் லில் அர்லி அல்லதி பாரக்னா ஃபிஹா. நாங்கள் எந்த பூமியில் பரக்கத் செஞ்சோமோ, அபிவிருத்தி செஞ்சிருக்கிறோமோ அந்த பூமிக்கு லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் கொண்டு வந்து சேர்த்தோம் என்று சொல்லி. இதே மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரிசுத்தமான குர்ஆனில் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களை பற்றியும் அவங்களுடைய சமூகத்தினரை பற்றியும் சொல்கிறாங்க. அவங்களுடைய காலத்தில் ஃபிரௌனுடைய ஆட்சி நடந்து கொண்டிருந்துச்சு, ஃபிரௌன் அநியாயம் செஞ்சு கொண்டிருந்தான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள அல்லாஹ் தஆலா நபியாக அனுப்பி வைத்தான். ஃபிரௌன் அந்த பனு இஸ்ரவேலர்களை பலவீனமானவர்களாக, அற்பமானவர்களாக கருதினான், சிறுபான்மையாக கருதினான், இவங்க ஒன்றுக்கு தகுதி இல்லாதவங்கள்ட்ட கருதினான். கடைசியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபிரௌனையும் ஃபிரௌனுடைய கூட்டத்தையும் அழித்து இந்த பனு இஸ்ரவேலர்களுக்கு இந்த பரக்கத் செய்யப்பட்ட பூமியை அனந்தரமாக கொடுத்தார். இது பரிசுத்தமான குர்ஆன் அல்லாஹ் தஆலா வழங்கப்படுத்துகிறான். வௌரஸ்னல் கௌமல் லதீன கானு யஸ்தல்அஃபூன மஷாரிகல் அர்லி வ மகாரிபஹா அல்லதி பாரக்னா ஃபிஹா. நாங்கள் பரக்கத் செஞ்ச அந்த பூமியை இவர்களுக்கு அனந்தரமாக கொடுத்தோம் என்று சொல்கிறோம். இதே மாதிரி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக
பிரமாண்டமான ஆட்சியை கொடுத்துருந்தான். அவங்களுக்கு காத்தை அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்துருந்தான். பரிசுத்தமான குர்ஆன் அல்லாஹ் சொல்ல வசஹர்னா லஹு ரிஹ, அவருக்கு நான் காற்றை வசப்படுத்தி கொடுத்துருந்தோம்னு சொல்லி அவங்க காற்றுல தான் பிரயாணம் செய்வாங்க. அந்த காற்று என்ன செய்யும்னு சொன்னால் அவங்கள இந்த ஷாம் தேசத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கும். இதெல்லாம் பரிசுத்தமான குர்ஆனில் விளங்கப்படுத்தும். வலி சுலைமான ரீஹ ஆசிபத்தன் தஜ்ரி பி அம்ரிஹி இலல் அர்ல் லத்தி பாரக்னா ஃபீஹா. நாங்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு காற்றை வசப்படுத்தி கொடுத்துருந்தோம். வலி சுலைமான ரீஹ ஆசிபத்தன், அது வேகமாக வீசக்கூடிய காற்று. தஜ்ரி பி அம்ரிஹி, அவங்க சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய உத்தரவின் பிரகாரம் அந்த காற்று செல்லும். எங்க இல் அர்ல் லத்தி பாரக்னா ஃபீஹா, நாங்கள் எந்த பூமியில் பறக்க செஞ்சுருந்தோமோ அந்த பூமிக்கு சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள கொண்டு வந்து சேர்க்கும் என்பது இந்த ஷாம் தேசம் என்ற கருத்தை உலமாக்கள் எழுதியிருக்கிறாங்க. இதே மாதிரி சபாவாசிகள் என்று சொல்லக்கூடியவங்க, சபாவாசி பரிசுத்தமான குர்ஆனில் சபா என்று சொல்லி 22வது ஜுஸூல ஒரு சூரத் இருக்கிறது. அதில் சபாவாசிகளுடைய சம்பவம் சொல்லப்படுது. யமனில் இருந்தவங்க, அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வசதி வாய்ப்பை கொடுத்துருந்தான், தோட்டங்களை கொடுத்துருந்தான். அந்த மக்களுக்கு சொல்லப்பட்டுச்சு, அல்லாஹ் அந்த நீமத்தை அனுபவிங்க, பல்டத்துன் தையிபத்துன், நீங்கள் குலு மின் ரிஸ்கி ரப்பிக்கும் அஷ்குரு லஹு பல்டத்துன் தையிபத்துன், நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணுங்க. ஆனால் அதே நேரத்தில் தந்தவனை மறந்துடாதீங்க, நீங்கள் அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துங்க. பல்டத்துன் தையிபத்துன், இது நல்ல ஊர், ரப்புன் கஃபூர், இதை உங்களுக்கு தந்த அல்லாஹ் தஆலா மன்னிக்கக்கூடியவன் என்று அந்த மக்களுக்கு சொல்லப்பட்டுச்சு. ஆனால் அந்த மக்கள் அதை புறக்கணிச்சாங்க, அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தலை. அல்லாஹ் தஆலா அந்த கொடுத்த நீமத்தை பறிச்சு போட்டான். அது நீண்ட நிறைய விளக்கம் உலமாக்கிட்ட கேட்டுக்கொள்ளுங்க. சூரத்து சபாவில் அந்த விஷயத்தை அல்லாஹ் சொல்லிட்டு வரக்குள்ள என்ன சொல்கிறாருண்டா, அந்த ஊர் மக்களுக்கும் இந்த ஷாம் தேசத்துக்கு மத்தியில், அதாவது வெளிப்படையாக தெரியக்கூடிய சின்ன சின்ன ஊர்கள் எல்லாம் ஏற்படுத்தியிருந்தாங்க. அவங்க எந்த பயமும் இல்லாமல் பிரயாணம் போயிடும். பெரிய பாலைவனங்கள் வராது, பெரிய பெரிய காடுகள் வராது. அல்லாஹ் இது யமன்ல இருந்து ஷாமுக்கு லேசாக போகலும். இது அல்லாஹ் குர்ஆனில் சொல்லக்குள்ள எப்படி சொல்கிறாருண்டா, ஷாம் தேசம் என்று சொல்லாமல் யமனிலிருந்து அவங்க ஷாமுக்கு போவாங்க, போகக்கூடிய வழியில் நாங்கள் சின்ன சின்ன தெளிவான ஊர்களை ஏற்படுத்தியிருந்தோம் என்று சொல்லக்குள்ள ஷாம் என்று சொல்லாமல் அல்லாஹ் எப்படி சொல்கிறாருன்னா, வஜஅல்னா பைனஹு வ பைனல் குரல் லத்தி பாரக்னா ஃபீஹா குரன் லாஹிரத்தன், நாங்கள் அந்த யமனில் வந்து இருக்கக்கூடிய இந்த சபாவாசிகளுக்கும் நாங்கள் எந்த பகுதியில் பறக்க செஞ்சுருந்தோமோ அந்த ஊருக்கு போகிறதுக்கு, ஏன்னா ஷாமுக்கு போகிறதுக்கு, சிரியாவுக்கு போகிறதுக்கு, பலஸ்தீனத்துக்கு போகிறதுக்கு, ஜோர்டானுக்கு போகிறதுக்கு நாங்கள் இடையில் வெளிரங்கமாக தெரியக்கூடிய ஊர்களை ஏற்படுத்தியிருந்தோம், பாலைவனங்களை ஏற்படுத்தலை, காடுகளை ஏற்படுத்தலை என்ற கருத்தை அல்லாஹ் தஆலா பரிசுத்தமான குர்ஆனில் விளங்கப்படுத்தியிருக்கிறான். இதே மாதிரி அல்லாஹ் தஆலா குர்ஆனில் ஒரு இடத்தை விளங்கப்படுத்துகிறான். ஜபூர் வேதத்தில் சொன்ன விஷயத்தை, ஜபூர் வேதத்தில் சொன்ன விஷயத்தை அல்லாஹ் பரிசுத்தமான குர்ஆனில் சொல்கிறான். வகத்தபனா ஃபி ஸபூரி மின் பஅதி ذிக்ரி, நாங்கள் ஜபூர் வேதத்தில் சொல்லியிருக்கிறோம், அன்னல் அர்ல யர்துஹா இபாதியஸ் சாலிஹூன், இந்த பூமியினுடைய வாரிதுகள், இந்த பூமியினுடைய அனந்தரக்காரர்கள் சாலிஹீன்கள், சாலிஹீன்கள் தான், தீன்தாரிகள் தான் இந்த பூமிக்கு அனந்தரமாகுவாங்க என்று சொல்லியிருக்கிறோம் என்று பரிசுத்தமான குர்ஆனில் சொல்கிறான். இந்த விஷயத்தை ஜபூரில் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுக்கப்பட்ட வேதம் தான் ஜபூர் வேதம். அதில் சொன்ன செய்தியை பரிசுத்தமான குர்ஆன் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். இதுக்கு இப்படி அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா விளங்கப்படுத்துகிறாங்க, நாங்கள் பூமியை அனந்தரமாக கொடுப்போம் என்பது சொல்கிறது வந்து இந்த பைத்துல் முகத்தஸ்மாக அமைந்திருக்கக்கூடிய அந்த பகுதி, இந்த புனிதமான பூமி என்ற கருத்தை ரயீசுல் முஃபஸ்ஸிரீன் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலாவுடைய கருத்து தஃப்சீர்களில் சொல்லப்பட்டிருக்கு. இது தவிர அல்லாஹ் பரிசுத்தமான குர்ஆனில் அந்த பைத்துல் முகத்தஸை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில் என்ன சொல்கிறாருன்னா, சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலன் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மக்ஸிதில் அக்ஸா அல்லதி பாரக்னா ஹவ்லஹு, நாங்கள் எங்களுடைய அடியார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ஒரு இரவில் மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து எந்த பகுதியில் நாங்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு கொண்டு சென்றோம் அந்த பகுதியில் பறக்கை செய்யப்பட்டு, இப்படி பரிசுத்தமான குர்ஆனில் பல இடங்களில் பாரக்னா பாரக்னா நாங்கள் பறக்கை செஞ்சுக்கிறோம். அல்லாஹ் தஆலா பறக்கை செஞ்ச பூமி தான் அந்த பலஸ்தீனத்துடைய பூமி, அந்த டெமஸ்கஸ், சிரியா, அந்த லெபனான் என்பதெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பறக்கை செஞ்ச பூமி. அதிகமான நபிமார்கள் அந்த பூமியில் தான் வாழ்ந்திருக்கிறாங்க. அது இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமாக இருக்கலாம், லூத் அலைஹிஸ்ஸலாமாக இருக்கலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமாக இருக்கலாம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாமாக இருக்கலாம். இந்த பனி இஸ்ரவேலர்களுக்கு அதிகமான நபிமார்கள் அனுப்பப்பட்டது, அதிகமான நபிமார்கள் வாழ்ந்த பகுதி அந்த இடமாகத்தான் இருக்கு. இன்று கூட செல்லக்கூடியவர்களுக்கு தெரியும் எத்தனை வரலாறு சான்றுகள் அந்த பகுதியில் இருக்கின்றது. எனவே குர்ஆனில் இந்த அளவுக்கு பலஸ்தீனத்தை பற்றியும் பைத்துல் முகத்தஸை பற்றியும் அந்த இதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. இது தவிர ஏராளமான ஹதீஸ்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஷாம் தேசத்தை பற்றி பேசியிருக்கிறோம். நான் கட்டாயம் விளங்க வேணும், ஏன் நாங்கள் ஷாமை பற்றி பேசுகிறோம், ஷாமுக்கு முஸ்லீம்களுக்குள்ள தொடர்பு என்ன
என்பதை நான் கட்டாயம் விளங்கியிருக்க வேண்டும். இல்லாவிட்டால் இது அந்த மக்களுக்குள்ள பிரச்சனை என்று வந்துடக்கூடாது. இது உலகளாவிய உள்ள முஸ்லீம்களுடைய ஒரு பொது சொத்து. அதை பாதுகாக்கிறது, அதை மீட்டெடுக்கிறது, அது எல்லாருடைய கடமையாக இருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏராளமான ஹதீஸ்களில் ஷாம் தேசத்தை பற்றி பேசியிருக்கிறாங்க. ஒரு சந்தர்ப்பத்தில் சொன்னாங்க, யா தூபா லிஷாம், யா தூபா லிஷாம், யா தூபா லிஷாம், ஷாமுக்கு சுபசோபனம் உண்டாகட்டும், ஷாமுக்கு சுபசோபனம் உண்டாகட்டும், ஷாம் தேசத்துக்கு சுபசோபனம் உண்டாகட்டும். கேட்கப்பட்டுச்சு, யா ரசூலல்லாஹ் வபிமதாக்க, ஏன் நீங்கள் அப்படி சொல்கிறீங்க, ஏன் நீங்கள் அப்படி சொல்கிறீங்கன்னு சொல்லி. அப்போ தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மலாயிகத்துல்லாஹ் பாசித்து அஜ்னிஹதிஹா அலஷாம், மலக்குகள் அவங்களுடைய இறக்கைகளை விரிச்சு கொண்டு அந்த ஷாம் தேசத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக அனுப்பப்படுறதுக்கு முன்னாடியே தன்னுடைய சிறிய தந்தையோட ஷாமுக்கு பிரயாணம் போனாங்க. குறைஷிகளும் என்ன செய்வாங்கன்னா, மக்காவில் இருந்து வியாபாரத்துக்காக வேண்டி ஷாம் தேசத்துக்கு வருவாங்க. அல்லாஹ் பரிசுத்தமான குர்ஆன்ல லீலாஃபி குறைஷின் லீலாஃபி குறைஷின் லீலாஃபிஹிம் ரிஹ்லத் அஷ்-ஷிதாஇ வஸ்-ஸைஃப், குறைஷிகள் என்ன செய்வாங்க, வருஷத்தில் 2 பிரயாணம் செய்வாங்க. அதில் ஷாமுக்கு போவாங்க வியாபாரத்துக்காண்டி. மக்காவிலேருந்து போவாங்க, போய் அங்கே பெரிய வியாபாரம் செஞ்சுட்டு வருவாங்க மக்காவாசிகள். அது அந்த காலத்திலேருந்து நடைமுறையில் இருந்தது. ஒரு சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் ஷாமுக்கு போனாங்க. அவங்க நபியாரத்துக்கு முன்னாடி போய் ஒரு மரத்துக்கு உட்கார்ந்துருந்தாங்க. ஒரு மரத்துக்கு உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. அதை அவதானிச்சிட்டார் ஒரு ஃபாதிரி அவதானிச்சிட்டார். அவர் சொன்னார், இது யாருண்டு, மக்காலேருந்து வந்து ஒரு வாலிபர் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. அவர் சொன்னால் உடனடியாக அவர் இங்கே கொண்டு போக சொல்லிடுங்க, இவர் பொறுப்பாக அபு தாலிப் வந்திருந்தாங்க, அவங்களோட பேசினார், தயவு செய்து இவர் இங்கே கூட்டி போய்த்திருங்க. காரணம் என்னென்னா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு அந்த மரத்துக்கு யாரும் உட்காரல்ல, இந்த உம்மத்தில் வரக்கூடிய கடைசி நபி தான் உட்காருவார் என்ற விஷயம் வந்திருக்கு. எனவே இவருக்கு ஏதாவது ஆபத்து நடந்துடலாம், ஆகவே இந்த நபி இவரை இங்கே அழைச்சி வைத்திருங்க அப்படின்ட்டு அந்த ஃபாதிரி சொன்னார் என்ற விஷயமெல்லாம் கிதாபுகள் எழுதப்பட்டிருக்கு. அதெல்லாம் விரிவாக சொல்கிறதுக்கு எனக்கு நேரம் இடம் கொடுக்காது. எனவே இந்த ஷாம் தேசத்தில் உள்ளவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருந்துச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகையை பற்றி எல்லாம் சொல்லப்பட்டது. அது மாத்திரமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நான் 3 விஷயத்தால் அல்லாஹ் தஆலா எனக்கு என்னை அனுப்பியிருக்கிறான். ஒன்று, என்னுடைய தகப்பனாக இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க எனக்கு செஞ்ச துவா. அவங்க காபத்துல்லா கட்டக்கூடிய நேரத்தை துவான்னு செஞ்சுருந்தாங்க, யா அல்லாஹ் இந்த மக்களுக்கு ஒரு நபியை அனுப்புண்டு. 2வது, ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க என்னை பற்றி நன்மாராயம் சொல்லியிருக்கிறாங்க. 3வது, என்னை பெற்ற நேரத்தில் என் தாய்க்கு ஒரு வெளிச்சம் ஒன்று வெளியாகிச்சு. அந்த வெளிச்சத்தில் இந்த பைத்துல் முகத்தஸ்லாம் விளங்கிச்சு. இந்த 3 விஷயங்கள் என்னோட சம்பந்தப்படுது என்ற கருத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. நபி அவங்க பிறந்த நேரத்தில் ஆமினாவுக்கு ஒரு வெளிச்சம் ஒன்று வெளியாகிச்சு. பார்த்தா அந்த ஷாம் தேசம் எல்லாம் அவங்க விளங்கிச்சு என்ற கருத்துக்கள் கிதாபுகளில் எழுதப்பட்டிருக்கு. எது எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஒரு சந்தர்ப்பத்தில், யா தூபா லிஷாம், யா தூபா லிஷாம், ஷாமுக்கு சுபசோபனம் உண்டாகட்டும், ஷாமுக்கு சுபசோபனம் உண்டாகட்டும். அப்போ சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், ஏன் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? சொன்னாங்க, மலாயிகத்துல்லாஹ் பாசித்து அஜ்னிஹதி அல ஷாம், அல்லாஹுடைய மலக்குகள் அவங்களுடைய இறக்கைகளை விரிச்சு கொண்டு அந்த ஷாம் பகுதியில் இருந்து கொண்டிருக்கிறாங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்னொரு ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அலைக்கும் பிஷாம், நீங்கள் ஷாம் தேசத்தை பற்றி பிடிச்சு கொள்ளுங்க, ஷாம் தேசத்தை பற்றி பிடிச்சு கொள்ளுங்க. ஃபைன்னஹா ஸஃவத்து பிலாதில்லா, அது அல்லாஹு தஆலா இந்த பூமியில் அல்லாஹ் தாலா படைத்த பூமிகளில் ஒரு தெளிவான இடம், ஒரு துப்புரவான இடம். அது ஃபைன்னஹா ஸஃவத்து பிலாதில்லா, அல்லாஹு தாலா படைத்த ஊர்களில் ஒரு துப்புரவான, ஒரு புனிதமான, ஒரு தூய்மையான பகுதி அது. யுஸ்கின்ஹா ஹியரத்தஹு மின் ஹல்கிஹி, அந்த பகுதியில் அல்லாஹ் யாரை வாழ வைப்பான்டா, அவன் படைப்புகளில் நல்லவர்களை தான் அந்த பகுதியில் வாழ வைப்பான். யுஸ்கின்ஹா ஹியரத்தஹு மின் ஹல்கிஹி, அல்லாஹு தஆலா அவன் படைப்புகளில் நல்ல மனிதர்களை தான் அந்த பகுதியில் வாழ வைப்பான். நீங்கள் ஷாம் தேசத்தை நீங்கள் பற்றி பிடிச்சு கொள்ளுங்க என்ற கருத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸில் சொன்னாங்க, இன்னல்லாஹ தக்கஃபல லி பிஷ்ஷாமி வஅஹ்லிஹி, அல்லாஹு தஆலா எனக்கு ஷாம் தேசத்தையும் அந்த ஷாம் தேசத்தில் வாழக்கூடிய மக்களுடைய விஷயத்தில் அல்லாஹ் எனக்கு பொறுப்படுத்திருக்கிறார். அந்த மக்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். அந்த மக்களுக்கு யார் அநியாயம் செஞ்சாலும் அவங்களுக்கு ஒரு விடிவு காலம் வரும். அல்லாஹு தாலா இந்த ஷாம் தேசத்தையும் ஷாமில் வாழக்கூடிய மக்களுக்கும் அல்லாஹு தாலா எனக்கு பொறுப்படுத்திருக்கிறான்னு சொன்னாங்க. இந்த சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா அல்லாஹ், என் ஷாமுக்கு நீ பரக்கத் செஞ்சிரு, என் ஷாமுக்கு நீ பரக்கத் செஞ்சிரு அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த ஷாம் தேசத்துக்கும் யமனுக்கும்
பரக்கத்துக்காக வேண்டி துவா செஞ்சாங்க. யா அல்லாஹ் அல்லாஹ் பாரிக் லனா ஃபீ ஷாமினா, அல்லாஹ் எங்கள் ஷாமில் அல்லாஹ் அக்பர் CBO 5112 இந்த வாகனத்தை அவசரமாக எடுக்கணும். அன்னியமான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செஞ்சாங்க. யா அல்லாஹ் ஷாமுக்கு பரக்க செஞ்சுது, யமனுக்கு பரக்க செஞ்சுது. எந்த அளவுன்னு சொன்னால் மக்காவிலிருந்து மற்ற பகுதிகளிலிருந்தும் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போகிறது முடிஞ்சு போயிடுது. மக்காவிலிருந்து மற்ற பகுதிகளிலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலத்தில் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போகிறது கடமையாக இருந்துச்சு. சொன்னாங்க மக்கா வெற்றியோட அந்த ஹிஜ்ரத்து முடிஞ்சு போயிடுது. லா ஹிஜ்ரத் பஅதல் ஃபத்ஹ், மக்கா வெற்றிக்கு பிறகு இது ஹிஜ்ரத் ஒன்று இல்லை, மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போகிற அந்த சட்டம் இல்லாமல் போயிடுது. ஆனால் கியாம நாள் வரையில் ஷாம் தேசத்துக்கு ஹிஜ்ரத் போகிறது இருந்து கொண்டு தான் இருக்கு. ஹதீஸில் வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா தகூனன்ன ஹிஜ்ரத்துன் பஅத ஹிஜ்ரத்தின், ஹிஜ்ரத்துக்கு பிறகு ஹிஜ்ரத்து, ஹிஜ்ரத்துக்கு பிறகு ஹிஜ்ரத்து இலா முஹாஜிர் அபீக்கும் இப்ராஹிம், உங்களோட தகப்பன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹிஜ்ரத் செஞ்சு போனாங்களே அந்த இடத்துக்கு ஹிஜ்ரத்துக்கு பின்னால் ஹிஜ்ரத்து நடந்து கொண்டு தான் இருக்குது. கியாம நாள் வரையில், இந்த பூமி அல்லாஹ் அழிக்கிற வரையில் அந்த பகுதிக்கு ஹிஜ்ரத்து நடந்து கொண்டு தான் இருக்குது. எப்படி மக்காவுக்குள்ளிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போனாங்களோ நபி அவங்களுடைய காலத்தில், மற்ற பகுதியிலிருந்து ஹிஜ்ரத் போனாங்களோ அதே மாதிரி கியாம நாள் வரையில் அந்த பகுதிக்கு ஹிஜ்ரத் நடந்து கொண்டு தான் இருக்கும் என்ற கருத்து நபி ஸல்லல்லாஹு சொல்லி போட்டு சொன்னாங்க. எந்த அளவுன்னு சொன்னா, ஹத்தா லா யப்கா ஃபில் அர்லி இல்லா ஷிரார் அஹ்லிஹா, நல்ல மனிதர்கள் எல்லாம் ஹிஜ்ரத் செஞ்சு ஷாம் தேசத்துக்கு போய்த்துருவாங்க. மற்ற பகுதிகளில் மோசமானவர்கள் தான் இருப்பாங்க. மற்ற பகுதிகளில் மோசமானவங்க, அல்லாஹ்வால கணக்கெடுக்கப்படாதவங்க, மோசமான சிந்தனையில் உள்ளவங்க தான் இருப்பாங்க. நல்ல மனிதர்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஹிஜ்ரத் செஞ்சு ஷாம் தேசத்துக்கு போய்த்துருவாங்க. ஹிஜ்ரத்துக்கு பின்னால் ஹிஜ்ரத்து நடந்து கொண்டே இருக்கும் என்ற கருத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் தஜ்ஜால் கொல்லப்படக்கூடிய இடம் அங்கே வரும். தஜ்ஜால் வாரத்துக்கு முன்னாடி தஜ்ஜாலுடைய பித்தலாட்டங்கள் பல வடிவங்களில் வெளியாகும். ஆகப்பெரிய குழப்பக்காரன் தஜ்ஜாலை பற்றி பேசப்படாமல் இருக்கிறது தஜ்ஜால் வரப்போகிறா எங்களுடைய அடையாளமாக இருக்கும். அதனால தான் தஜ்ஜாலை பற்றி பேசணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உலகத்துக்கு வந்து எல்லா நபிமார்களும் தஜ்ஜாலை பற்றி பேசியிருக்கிறாங்க. நான் சொல்கிற விஷயத்தை யாரும் சொல்லலை, அவன் ஒத்தக்கண்ணனாக இருப்பான், அவருடைய நெத்தியில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கும் காஃபிர், அதை எல்லாரும் வாய்ச்சி கொள்வாங்க, பூமிங்க விளங்கி கொள்வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த தஜ்ஜாலுடைய ஃபித்னா ஆகப்பெரிய ஃபித்னாவாக இருக்கும். 40 நாள் உலகத்தில் வாழ்வான். அதில் அதிகமான யூதர்கள் அவனை பின்பற்றுவாங்க. அவனை வரவேற்பதற்காக வேண்டி இப்பயே தயாராகி கொண்டிருக்கிறாங்க. அந்த தஜ்ஜால் கொல்லப்படக்கூடிய இடம், தஜ்ஜாலியத் இல்லாமலாகக்கூடிய அந்த இடம் தான் மக்காமே லுத்தன்ற ஒரு இடம் ஒன்று இருக்கு. மக்காமே லுத்தன்னு சொல்லி இப்பொழுதோ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய யாஃபோட் நினைக்கிறேன், அந்த பகுதியில் இருக்கு. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க இந்த பூமிக்கு மீண்டும் இறங்கி வருவாங்க. நபியாக அல்ல, இந்த பூமியை இந்த உம்மத்தை வழிநடாத்தக்கூடிய ஒரு தலைவராக இறங்கி வருவாங்க. பரிசுத்தமான குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், வைன்னஹுல் இல்மு லிஸ்ஸாஅத்தி வலா தம்தருன்ன பிஹா வத்தபிஊன். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க கியாமத்துடைய அடையாளங்கள் ஒரு அடையாளமாக இருக்கும், நீங்கள் சந்தேகப்பட வேணாம் என்ற கருத்தை பரிசுத்தமான குர்ஆன் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். எங்களுடைய கொள்கை ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க கொல்லப்படவில்லை, அவங்க சிலுவையில் அரைக்கப்படவில்லை, அவங்களை அல்லாஹ் தஆலா உசத்தியிருக்கிறான். கியாமத்துடைய அடையாளமாக அவங்க மீண்டும் இந்த பூமிக்கு வருவாங்க. நபியாக வர மாட்டாங்க, ஒரு தலைவராக வருவாங்க. அந்த கால பகுதியில் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்லக்கூடியவர்கள் அவங்க ஒரு இமாமாக இருப்பாங்க. அவங்க அவர் மஹதி இவர் மஹதி என்று சொல்லி அப்படி யாரும் சொல்லத்தால யாரும் மஹதியாக மாட்டாங்க. அந்த உம்மத்தில் எல்லாரும் சேர்ந்து அவரை ஏற்றுக்கொள்வாங்க. அந்த கால பகுதியில் அவங்க தொழிச்சு கொண்டிருக்கக்கூடிய நேரத்தை, சுபஹூர் நேரம் தொழிச்சு கொண்டிருக்கக்கூடிய அந்த பகுதியில் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க டெமஸ்கஸில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இறங்குவாங்க. அதுக்கு பிறகு ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க தஜ்ஜாலை கொல்றதுக்காக வேண்டி போவாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கண்ட உடனேயும் உப்பு கரையதை போல அவன் கரைஞ்சி போய்த்துருவான். அதுக்கு பிறகு மக்காம லுத்தண்ட இடத்துல வச்சு ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க இவனை கொலை செய்வாங்க. இதெல்லாம் கிதாபுகள் விரிவாக சொல்லப்பட்டிருக்கு, அதை சொல்வதற்கு எனக்கு நேரம் இடம் கொடுக்காது. எனவே தஜ்ஜாலியத் இல்லாமல் ஆகக்கூடிய இடம்தான் அந்த பகுதியாக இருக்குது. அதுக்கு முன்னாடி எத்தனையோ குழப்பங்கள் வரும். தஜ்ஜாலை எதிர்பார்த்து தஜ்ஜாலுடைய சிந்தனைகள் உலகத்தில் வந்து கொண்டு தான் இருக்கும், ஃபித்னாக்கள் வரும். எனவே ஹக்குக்கும் பாத்திலுக்கும் மோதக்கூடிய இடம் அந்த பலஸ்தீனாக இருக்கும், அந்த பகுதியாக இருக்கும். ஷாம் தேசத்தில் தான் ஹக்குக்கும் பாத்திலுக்கும் மத்தியில் பெரிய போராட்டம் நடக்கும், எல்லா காலத்திலையும் தான். இந்த அளவுன்னு சொன்ன ஹதீஸ் கிதாபில் வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மல்ஹமா என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஒரு போர் நடக்கும்.
மல்ஹமான்னு சொல்லக்கூடிய பெரிய ஒரு போர் நடக்கும். அந்த காலத்தில் முஸ்லிம்களுடைய கூடாரம், முஸ்லிம்கள் எங்கே தங்கியிருப்பாங்கன்னு சொன்னால் ஊத்தான்னு சொல்லக்கூடிய நகரத்தில் இருப்பாங்க. ஃபுஸ்தாத்துல் முஸ்லிமீன் யௌமல் மல்ஹமா பில் ஊத்தா இலா ஜானிபி மதீனத்தின் யுகால் லஹு திமஷ்க். திமஷ்க் என்று சொல்லக்கூடிய நகரத்துக்கு பக்கத்தில் ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துக்கு ஊத்தாண்டு சொல்லப்படும். அந்த ஊத்தாண்டு இடத்துல தான் முஸ்லிம்களுடைய கூடாரம் அமைக்கப்பட்டிருக்கும் என்ற கருத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இன்னொரு ஹதீஸ்ல வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி எப்பயும் முஸ்லிம்களுடைய கையில பைத்துல் முகத்தஸ் கைவிட்டு போனாலும் பைத்துல் முகத்தஸ் வந்தே தீர்வதை மாற்றுக்கிறது கிடையாது. என்ன சொன்னா ஒரு சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒன்றுக்கு பின்னால் ஒவ்வொன்றும் ஒரு விஷயம் நடக்கும். ஒன்று சொன்னாங்க, உம்ரானு பைத்துல் முகத்தஸ், பைத்துல் முகத்தஸ் வெற்றி கொள்ளப்படும். எப்போ பைத்துல் முகத்தஸ் வெற்றி கொள்ளப்படுமோ ஹராப் யஸ்ரிப், மதீனாவுடைய நிலைமை மோசமாக ஆரம்பிக்கும். மதீனாவுடைய சிச்சுவேஷன், அந்த பகுதிகளுடைய நிலைமைகள் மோசமாக ஆரம்பிக்கும். எப்போ பைத்துல் முகத்தஸ் எழுச்சி ஏற்படுமோ, பைத்துல் முகத்தஸ் எழுச்சி ஏற்படும் என்ற அர்த்தம் என்ன? அதுக்கு முன்னாடி நிலைமை மோசமாக இருக்கும். அதுக்கு முன்னாடி மோசமாக இருக்கும். மோசமானதான் எழுச்சியாகும். நபி அவங்க சொன்னாங்க, பைத்துல் முகத்தஸ் எப்போ வெற்றி கொள்ளப்படுமோ, அது ஹக்குலானவர்கள் மூலம் கொண்டோளுக்குள்ள வந்துடுமோ, ஹராப் யஸ்ரிப், மதீனாவுடைய நிலைமை மோசமாக ஆரம்பிக்கும். எப்போ மதீனாவுடைய நிலைமை மோசமாக ஆரம்பிக்குமோ ஹுரூஜுல் மல்ஹமா, மல்ஹமான்னு சொல்லக்கூடிய பெரிய யுத்தம் நடக்க ஆரம்பிக்கும். ஹுரூஜுல் மல்ஹமா, பெரிய யுத்தம் எப்போ நடக்க ஆரம்பிக்குமோ ஃபத்ஹு குஸ்துன்துன்யா, குஸ்துன்துன்யா கோட்டை வெற்றி கொள்ளப்படும். குஸ்துன்துன்யா கோட்டை வெற்றி கொள்ளப்படும். துருக்கியில் இருக்கு. அது இப்பொழுது முஸ்லிம்களுடைய கண்ட்ரோலில் இருக்கு. ஆனால் அது கைவிட்டு போகும். அதுக்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மீண்டும் அதை வெற்றியாக கொடுப்பான். அந்த நேரத்தில் அது வெற்றி கிடைக்கும் ஆயுதங்களை கொண்டு அல்ல, அல்லாஹு அக்பர் என்ற தக்பீர் மூலமாக வெற்றி கொள்ளப்படும் என்பதெல்லாம் கிதாபுகளில் வந்திருக்கு. சொன்னாங்க, பைத்துல் முகத்தஸ் எப்போ வெற்றி கொள்ளப்படுமோ மதீனாவுடைய நிலைமை மோசமாக ஆரம்பிக்கும். மதீனாவுடைய நிலைமை எப்போ மோசமாக ஆரம்பிக்குமோ பெரிய யுத்தம் நடக்க ஆரம்பிக்கும். எப்போ பெரிய யுத்தம் நடக்க ஆரம்பிக்குமோ அங்கே குஸ்துன்துன்யா கோட்டை வெற்றி கொள்ளப்படும். குஸ்துன்துன்யா கோட்டை எப்போ வெற்றி கொள்ளப்படுமோ தஜ்ஜால் வழியாகுவாங்க. 6 விஷயம் தெளிவாக சொல்லப்பட்ட கிதாபுகளில். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னது ஸஹீஹுன் மௌகூஃபுன் என்று கிதாபுகளில் அந்த ஹதீஸ் தரத்தை சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பூமியில் அதிகமான ஷஹீதுகள் அந்த பகுதியில் இருப்பாங்க. ஷஹீதுகள் என்று சொல்லக்கூடியவங்க சாதாரணமானவங்க. ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் ஷஹாதத்தை கொடுக்கறதுக்கு தானே லேசான விஷயம் அல்ல. சில மக்கள் யோசிக்கக்கூடும், என்னத்துக்கு ஏன் பச்சிலம் பாலர்கள் கொல்லப்படுறாங்க, அது செய்கிறாங்க. ஷஹாதத் என்பது அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம். இந்த பூமியில் ஷஹாதத்து நடந்தாலும் அதிகமான ஷஹாதத்து எல்லா காலத்தையும் ஷாம் தேசத்தில் நடக்கும். ஷாம் தேசத்தில் தான் நடக்கும். மதீனா, அதாவது உஹதில் தோல்வி வந்துட்டு தோல்வி வந்த நேரத்தில் சில சஹாபாக்களுக்கு மனசில் எண்ணம் வந்துச்சு, எங்களோட நபி அவங்க இருக்கிறாங்க, குர்ஆன் இறங்குது, இந்த அப்படிக்கக்கூடிய நேரத்தில் 70 பேர் எங்களை ஷஹீதாக்கப்பட்டுட்டாங்களே, எங்களுக்கு ரசூலோட பல்லு ஷஹீதாக்கப்பட்டுட்டு ஏன் இந்த நிலைமை ஏற்பட்டுச்சு என்று சில சஹாபாக்களுடைய எண்ணங்களில் வர ஆரம்பிச்சுட்டு அல்லாஹ் தஆலா பரிசுத்தமான குர்ஆன் இந்த சந்தேகத்தை நீக்கி வசனத்தை இறக்கி நான் விரிவாக சொல்றதுக்கு நேரம் போதாது. நான் சுருக்கமாக சொல்கிறேன், வலா தஹினு வலா தஹ்சனு, நீங்கள் பலவீனம் அடையாதீங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க, அந்துபுல் அலௌட், நீங்கள் தான் உயர்ந்த ஆக்கள், இங்குந்து மூமினின், ஆனால் உங்களோட ஒரே கண்டிஷன், உங்கள்கிட்ட உண்மையான ஈமான் இருக்கணும் சொல்லிட்டு அல்லாஹ் சொன்னான், கர்ஹுன் பக்கத்து மஸ்ஸல் கௌம கர்ஹும் மித்லுஹு. இப்போ உங்களுக்கு இந்த உஹதுல காயங்கள் ஏற்பட்டாலும் கூட இதுக்கு முன்னாடி நடந்த பத்ரில் உங்களுக்கு வெற்றி தானே நடந்துச்சு. வத்தில்க ஐயாம் நுதாவில்ஹா பைனன் நாஸ், அல்லாஹ்வாகிய நான் காலங்களை இப்படித்தான் கடத்தாட்டுவேன். கப்பி கிணறு மாதிரி 2 பக்கத்தில் வாளியை போட்டு ஒரு வாளி மேல் வரும், ஒரு வாய் கீழே வரும், அப்படித்தான் நடத்தாட்டுன்னு சொல்லி போட்டு அல்லாஹ் 4 காரணம் சொல்கிறான். 1வது காரணம் வலியஅலம் அல்லாஹுல்லதீன ஆமனூ, இப்படியான நேரத்தில் உங்களோட ஈமான் எப்படின்னு அல்லாஹ் பார்க்குறதுக்கு. அல்லாஹ் குறை சொல்கிறீங்களா, தீனை குறை சொல்கிறீங்களா, இல்லாட்டி தீனை உறுதியாக இருக்கிறீங்களா, வெற்றியையும் தோல்வியையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோபக்குவம் உங்கள்கிட்ட இருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்கு இது 1வது காரணம். 2வது, நீங்கள் போகிற இடமெல்லாம் உங்களுக்கு வெற்றி கிடைச்சிட்டுண்டா நான் யாருக்கு ஷஹாதத்தை கொடுக்குறேன்? அதனால அல்லாஹ் சொல்றான், வயத்தஹித மின்கும் ஷுஹதா, ஷஹாதத்தை கொடுக்கணும் இல்லையா, ஷஹாதத்துமே பெரிய ஒரு பாக்கியம் இல்லையா, அதையும் உங்களில் தான் எடுக்கணும். அதனால தான் நான் உங்களுக்கு தோல்வி தாருது. 3வது அல்லாஹ் சொல்றான், வலிமஹிஸல்லாஹு அல்லதீன ஆமனூ, நீங்கள் மனிதர்களுடைய தப்பு தவறு செஞ்சிருப்பீங்க, அல்லாஹ் தஆலா உங்களை பாவங்களை மன்னிக்க வைக்கிறதுக்காக வேண்டி. 4வது காரணம் வயம் ஹக்கல் காஃபிரீன், அல்லாஹ் தஆலா உங்களுக்கு இப்படியான தாக்கத்தை ஏற்படுத்துறது காஃபிர்களை அழிக்கிறதுக்கு. தஃப்சீரில் எழுதியிருக்கிறாங்க, ஒரு ஹக்கில் உள்ளவர்களுடைய தோல்வி பாத்தில்ல உள்ளவர்களுடைய அழிவினுடைய ஆரம்பம். ஹக்கில் உள்ளவருடைய தோல்வி பாத்தில்ல உள்ளவருடைய அழிவினுடைய ஆரம்பம்.
எப்போ இந்த பாத்தியில் உள்ளவங்க ஹக்கில் உள்ளவங்களை மிதிச்சு நாங்கள் எங்களோட கொண்டோலில் கொண்டு வந்துட்டோம், எங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டோம், நாங்கள் வேண்டியதை செய்யலாம் என்ற நினைப்பு வருமோ அங்கே தான் அல்லாஹ் பிடிக்க ஆரம்பிப்பார். அல்லாஹ் தஆலா ஃபிரௌன் அழிச்சது அங்கே தான், அபூ ஜஹல் அழிச்சது அங்கே தான். உலமாக்கிட்ட கேட்டுக்கொள்ளுங்க. எனவே அதிகமான ஷஹாதத்து நடக்கும் ஷாம் தேசத்தில் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க காய்ச்சலையும் தாஊன் கொள்ளை நோயையும் எடுத்துக்கொண்டு கிட்ட வந்தாங்க. ஹும்மாட காய்ச்சல், தாஊன் கொள்ளை நோய், கோலரா நோய்னு சொல்லுவோமே, அதையும் எடுத்துக்கொண்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் வந்தாங்க. வந்து காய்ச்சல் மதீனாவில் வைக்கப்பட்டுச்சு, தாஊன் ஷாமில் வைக்கப்பட்டுச்சு, ஷாம் தேசத்தில். அதனால சஹாபாக்கள் அதிகமானவங்க கோலரா நோயால் ஷஹீதாக்கப்பட்டாங்க. யார் இந்த கோலரா நோயால் மௌத்தாகுவாரோ அவருக்கு ஷஹாதத்துடைய பாக்கியம் கிடைக்கும். அந்த தாஊன் என்பது இருக்கக்கூடிய அந்த கோலரா நோய் அந்த பகுதியில் தான் கூடுதலாக இருக்கும். அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது. நபி அவங்க ஏராளமான விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. எனவே அந்த பகுதியில் உள்ளதுதான் இந்த பைத்துல் முகத்தஸ். பைத்துல் முகத்தஸ் என்பது முஸ்லிம்களுடைய முதலாவது கிபிலாவாக இருக்கும். பைத்துல்லா நிர்மாணிக்கப்பட்டு 40 வருஷத்துக்கு பிறகு பைத்துல் முகத்தஸ் உருவாக்கப்பட்டிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய இறுதி நபித்துவத்தை நிரூபித்த இடம்தான் அந்த பைத்துல் முகத்தஸ். எல்லா நபிமார்களுக்கும் நபி அவங்க மக்காலேருந்து மதீனாவுக்கு, மக்காலேருந்து பைத்துல் முகத்தஸுக்கு இஸ்ராவுடைய பிரயாணம் போகிறாங்க. அங்கே எல்லா நபிமார்களும் இருந்தாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், எல்லா நபிமார்களும் இருந்தாங்க. எல்லா நபிமார்களுக்கும் இமாமாக தொழுவிச்சாங்க. எப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இமாமாக 2 மற்ற நபிமார்களுக்கு தொழுவிச்சாங்களோ அன்றோடு நிரூபிக்கப்பட்டுட்டு இவங்க தான் கடைசி நபி, எல்லா நபிமார்களுக்கும் தலைவர். நபி அவங்களுடைய இறுதி நபித்துவமும் நபி அவங்களுடைய இமாமத்தும் நிரூபிக்கப்பட்ட இடம்தான் அந்த பைத்துல் முகத்தஸ். ஏராளமான சிறப்புகள் ஹதீஸ்ல வந்திருக்கு. சொன்னாங்க 3 பள்ளிகளுக்கு மட்டும்தான் ஒரு நன்மையை நாடி பிரயாணம் செய்யணும். இல்லாட்டி உலகத்தில் எல்லா பள்ளியும் சமந்தான். ஒன்று மக்கா அலிக்கக்கூடிய மஸ்ஜிதுல் ஹராம், 2வது மதீனா முனவரா அலிக்கக்கூடிய மஸ்ஜிதுல் நபவி, 3வது அங்கே ஷாமில் இருக்கக்கூடிய பைத்துல் முகத்தஸ். இந்த 3 பள்ளிக்கு தான் ஒரு பள்ளிகளுக்கு ஒன்று போகிறாமன்னு சொன்னால் இந்த 3 பள்ளிக்கு தான் போகலாம். அப்படி இல்லாவிட்டால் இந்த 3 பள்ளியை தவிர உலகத்தில் கூட எல்லா மஸ்ஜிதும் ஒரே தரத்தில் இருக்கக்கூடியதாக தான் இருக்குது. என்ன மைமூனா ரலியல்லாஹு தஆலான்னு சொல்கிறாங்க, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்டேன், யா ரசூலல்லாஹ் நீங்கள் இந்த பைத்துல் முகத்தஸ் சம்பந்தமாக எனக்கு ஃபத்வா தாங்க, எங்களுக்கு ஃபத்வா தாங்க. பைத்துல் முகத்தஸ் இவங்க கேள்வி கேட்ட அபுதாவுதுல இப்னு மாஜால வரக்கூடிய ஆதாரபூர்வமான ஹதீஸ் சொல்கிறாங்க, இந்த பைத்துல் முகத்தஸ் சம்பந்தமாக எங்களுக்கு ஃபத்வா தாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, நீங்கள் போய் அங்கே தொழுங்க, நீங்கள் போய் அங்கே தொழுங்க. அப்படி உங்களுக்கு அங்கே போய் தொலை ஏலாட்டி மஸ்ஜிதுல் அக்ஸாவில் விளக்கு எரிக்கிறதுக்கு நீங்கள் எண்ணெய் அனுப்புங்கன்னு சொன்னாங்க. பைத்துல் முகத்தஸில் அந்த மஸ்ஜிதுடைய வெளிச்சமாக வச்சுக்கொள்றதுக்காக வேணும். நீங்கள் போய் அந்த உங்களால் முடியுமெண்டா பைத்துல் முகத்தஸுக்கு போங்க, தொழுங்க. அது உங்களுக்கு ஏலாட்டி ஏதோ ஒரு காரணத்தினாலும் உங்களுக்கு போக இயலாது என்றிருந்தால் நீங்கள் ஜெயித்து எண்ணெய் ஒயில் அனுப்புங்க. ஒயில் அனுப்பி மஸ்ஜிதுல் அக்ஸாவில் எரியக்கூடிய அந்த விளக்குகளுக்கு இருக்கக்கூடிய விளக்குகளுக்கு எண்ணெய் ஊற்றுறதுக்கு எண்ணெய் அனுப்புங்க என்று நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க. அந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பைத்துல் முகத்தஸ் விஷயத்தில், ஷாம் தேசத்தின் விஷயத்தில் எல்லாம் அவங்க சொல்லிக்கிறாங்க. ஒரு சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மிராஜுக்கு போன நேரத்தில் பார்த்தேன், வெள்ளை தூண்கள் வந்துச்சு. அது முத்துக்களை போல இருக்கு. அப்படியே மலக்கள் தூக்கிட்டு போகிறாங்க. நான் கேட்டேன், இது என்ன தூண், முத்துக்களை போல தூண்களை தூக்கிட்டு போகிறீங்களே, இது என்ன தூண் என்று கேட்டேன். அவர் சொன்னாங்க, இது இஸ்லாத்துடைய தூண். நான் எங்கே வைக்க போகிறீங்க? எங்களுக்கு அல்லாஹ் கட்டளையிட்டு இருக்கிறான், இந்த தூண்களை கொண்டு ஷாம் தேசத்தில் வைங்க, ஷாம் தேசத்தில் வைங்க. இஸ்ரா மிராஜுடைய நேரத்தில் நபி அவங்க பார்க்குறாங்க, மலக்கள் தூக்கிட்டு போவாங்க. ஹதீஸில் வருது, நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, கியாமத்துடைய நாளைக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னால் கியாம நாளுக்கு கொஞ்ச நாளுக்கு கட்டத்தில் தான் ஷாம் தேசத்துடைய நிலைமை மோசமாகும். இல்லாவிட்டால் அது என்னதான் அழிக்கிறதுக்கு முயற்சி செஞ்சாலும் அந்த மக்களை லேசாக அப்படி கை வைக்க முடியாது. என்ன நபி அவங்க சொன்னாங்க ஒரு ஹதீஸில், இந்த உம்மத்தில் ஒரு கூட்டம் எல்லா காலத்திலையும் அவங்க ஹக்கில் நிலைச்சிருப்பாங்க. எந்த சதிகாரனும், எந்த ஏமாத்துக்காரனும், எந்த சுயநலக்காரனும் அவங்களை ஏமாற்ற இயலாது, அவங்களோட விஷயத்தில் விளையாட இயலாது. அவங்க யாருன்னு கேட்டதுக்கு ஒரு ரிவாயத்தில் வருது, அவங்க பைத்துல் முகத்தஸை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள்னு சொன்னாங்க. அதனால தான் உலகமே கைவிட்டாலும் அந்த மக்களுடைய ஈமானிய சக்தி, அவங்கள பசியில் போட்டாலும் சரி, பட்டினியில் போட்டாலும் சரி, அவங்கள கொலை செஞ்சாலும் சரி, அவங்கள அடக்கி வச்சாலும் சரி, உலகமே அவங்கள ஏறெடுத்து பார்க்காட்டி சரி, அல்லாஹு தஆலா அந்த மக்களை பொறுப்படுத்திக்கிறான். அந்த ஈமானிய ஒரு சக்தியை கொடுத்திருக்கிறான்.
அதனால்தான் எந்த சக்தி சேர்ந்த இதுவரை பெரிய பெரிய சக்தி எல்லாம் சேர்ந்தும் ஒரு காலத்தில் அவங்கள அழிக்கிறதுக்கு முயற்சி செஞ்சாலும் கூட ஒரு காலம் இந்த திட்டங்கள் ஒன்றும் சரியாக மாட்டுச்சு. அல்லாஹ் தஆலா பரிசுத்தமான குர்ஆன்ல சொல்றான், இந்த பாத்தில்ல இருக்கக்கூடியவங்க யுத்தம் என்ற நெருப்பை மூட்டும் பொழுதெல்லாம் குல்லமா அவுகது நாரன் லில் ஹர்பி, யுத்தம் என்ற நெருப்பை மூட்டும் பொழுதெல்லாம் நான் அந்த யுத்தத்தை தொடர்ந்து கொண்டு போக விட மாட்டேன், நான் அணைச்சு கொண்டே தான் இருப்பேன். சீஸ்ஃபயர் சொல்லி யாராவது சொல்லுவாங்க யுத்தத்தை நிறுத்துங்க. இதெல்லாம் பரிசுத்தமான குர்ஆன்ல சொல்லிக்கிறான். குல்லமா அவுகது நாரல் ஹர்பி, இவங்க இந்த யஹூதியிலையும் நல்லவங்க இருக்கிறாங்க, முஸ்லீம்களை நேசிக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க. ஆனால் அதிகமானவங்களை பற்றி அல்லாஹ் சொல்றான், அவன் யுத்தமண்ட நெருப்பை மூட்டக்கூடிய நேரத்தில் அவங்க அதெல்லாம் என்ன செய்வான், அந்த யுத்தத்தை கொண்டு போக விட மாட்டான். பரிசுத்தமான குர்ஆன்ல ஏராளமான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அவங்க இவருடைய விஷயங்கள்லாம் இன்னும் சந்தர்ப்பத்தில் அதை விரிவாக பேச முடியும். எனவே கண்ணியமான சகோதரர்களே, இந்த பைத்துல் முகத்தஸ் விஷயத்தில், ஷாம் தேசத்தில் விஷயத்தில் எங்களுக்கு ஒரு கடமைப்பாடு இருக்கு. என்ன கடமைப்பாடுன்னு சொன்னால், நாங்கள் அதிகம் அல்லாஹ் தஆலா இடத்துல துஆ கேட்கணும், அல்லாஹ் இடத்துல கெஞ்சி கதறி கேட்கணும். ஒவ்வொரு நாளும் தஹஜ்ஜுத் தொழுதும் அல்லாஹ் இடத்துல கேட்கறியா, அல்லாஹ் அந்த மக்களுடைய நிலைமையை சீராக்கிறியா, அல்லாஹ் அந்த மக்களுடைய கஷ்டங்களை போகுது. கிட்டத்தட்ட 59,000 பேர் இதுவரை ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறாங்க. 18,000 குழந்தைகள் ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறாங்க. பச்சிளம் பாலர்கள் ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறாங்க. பெண்கள் ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறாங்க. எத்தனை பேர் சாப்பாடு இல்லாத நிலைமையில அவங்க இருக்கிறாங்க. அப்படின்னு அவங்க ஈமான்ல அவங்க உறுதியாக இருக்கிறாங்க. யாரும் கைவிட்டாலும் அந்த மக்கள் அல்லாஹ் தஆலா கைவிடலை. அந்த சக்தி தான் அவங்கள்ட்ட பெரிய ஆயுதங்களும் இல்லை, பெரிய ஆட்பலவும் இல்லை. அவருடைய ஈமானிய பலத்தின் மூலமாக மாஷா அல்லாஹ் அந்த மக்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாத்து கொண்டு வரான். எனவே அந்த மக்களுடைய விஷயத்தில் அவங்க 1948 நினைக்கிறேன் அநியாயமான முறையில் அவங்களோட பூமி அபகரிக்கப்பட்டுச்சு. அதுக்கு பிறகு 1948, அது பிறகு 1967 மீண்டும் அந்த காசா அந்த மேற்கு கரை அவங்கள்ட்ட இருந்து அபகரிக்கப்படுது. இப்படி எப்படியே பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கு. எனவே அந்த இடங்கள் அந்த மக்களுக்கு போய் சேர வேணும், அவங்களோட பூமியில் அவங்க கண்ணியமாக வாழ வேணும், அவங்களோட மார்க்க விஷயங்களை அவங்க பரிபூர்ணமாக செய்ய வேணும். அதுக்காக நாங்கள் செய்ய வேண்டிய பல கடமைப்பாடுகள் இருக்கு. அதில் ஒன்று, நாங்கள் அதிகமாக அல்லாஹ் தஆலா இடத்துல நோவு பிடிச்சி துவா செய்கிறது, அதே மாதிரி குனூத்து நாசிலா ஓதுறது, தனிப்பட்ட துவாக்களை நாங்கள் செஞ்சு கொள்வது, அவங்களோட பேரில் சதக்கா கொடுத்து அல்லாஹ் இடத்துல துவா செய்கிறது, இந்த விஷயங்களை செய்கிறது. அதே மாதிரி இந்த நாட்டை பொறுத்த வகையில் இந்த நாடு பலஸ்தீனத்துக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒரு நாடுன்னு தான் சொல்லப்படுகிறது. எனவே அதில் எத்தனை விஷயங்கள் முன்னே அரசியல்வாதிகளும் செஞ்சிருக்கிறாங்க. எனவே பலஸ்தீனுடைய விஷயத்தில் ஒரு நல்ல நிலப்பாட்டில் இருக்கக்கூடிய நாடாக இருக்கின்ற காரணத்தினால கண்ணியமான உலமாக்கள் இருக்கிறாங்க, சட்ட வல்லுநர்கள் இருக்கிறாங்க. இவங்களோட சேர்ந்து என்னென்ன முடியுமோ, என்னென்ன விஷயங்களை எங்களால் செய்ய முடியுமோ அத்தனை விஷயத்தை, நாட்டுடைய ஜனநாயகத்தை, நாட்டுடைய சட்டத்திட்டங்களை மீறாம நாங்கள் ஒரு இலங்கையின் பிரஜை என்ற அந்த வரையறைக்குள்ள நின்று கொண்டு எங்களால் என்னென்ன விஷயங்களை செய்யணுமோ அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு ஆக்களுக்கும் ஒரு ஆற்றலை கொடுத்திருப்பார். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய நெருப்பை அணைக்கிறதுக்கு ஒரு பறவை முயற்சி செஞ்ச மாதிரி எங்களால் முடியுமானதை நாங்கள் செய்யோம்னு சொன்னால் அல்லாஹ் பரிசுத்தமான குர்ஆன்ல சொல்றார், கம்மின் ஃபியத்தின் காலிலத்தின் கலபத் ஃபியத்தின் கதீரத்தின் பீதினில்லாஹ், எத்தனையோ சின்ன ஜமாத்துகள் பெரிய ஜமாத்தை வெற்றிருக்கு என்ற கருத்தை பரிசுத்தமான குர்ஆன் அல்லாஹ் சொல்றார். எனவே நாங்கள் எங்களால் முடியுமான அளவுக்கு அரசியல்வாதிகள் இருப்பாங்க, சட்ட வல்லுநர்கள் இருப்பாங்க, பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருப்பாங்க, எல்லாம் பெரிய 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 எம்பசிகளோட தொடர்பாக இருக்கக்கூடிய மக்கள் இருப்பாங்க. யார் யாருக்கு என்னென்ன முறையில் செய்யலுமோ அந்த முறைகளில் நாங்கள் செய்ய வேணும் கடமைப்பட்டிருக்கிறோம். ஏதாவது நாட்டு மக்களுடைய பிரச்சனை என்று நாங்கள் இதை மறந்துடாமல் அவங்களுக்காக நாங்கள் துவா செய்கிறது. எங்களால் முடியுமான அளவுக்கு எங்களால் அப்படி அவர்களுக்கு பணத்தை அனுப்ப இயலுமெண்டா, உதவி செய்ய இயலுமெண்டா, ஒரு சட்ட ரீதியாக அனுப்பக்கூடிய முறை இருக்குமென்னு சொன்னால் அதுக்குரிய விஷயங்களே அல்லாஹ்வுடைய நபியை சொல்கிறாங்க, நீங்கள் பைத்துல் முகத்தஸுக்கு எண்ணெய் அனுப்புங்க. அங்குள்ள அர்த்தம் என்ன, பைத்துல் முகத்தஸை இருளாடைய விட்டுறாதீங்க. விளக்கையே எரியப்படணும், விளக்கையே எரிக்கிற விளக்கு இருந்தால் தான் அங்கே ஒளியாக இருக்கும், விளக்கு இல்லாட்டி அங்கே இருளாகிடும். அல்லாஹ்வுடைய நபி என்ன சொல்கிறாங்க, நீங்கள் எந்த காலத்திலையும் பைத்துல் முகத்தஸை இருளாக்கிறாதீங்க சொன்னாங்க. எனவே அந்த பைத்துல் முகத்தஸ், எங்கட பைத்துல் முகத்தஸ், அதை பாதுகாக்கணும். அல்லாஹ் தஆலா துஆ கேட்கணும். மௌத்துக்கு முன்னாடி அல்லாஹ் கண்ணியமாக போய் அந்த இடத்துல தொழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்கு நசீபாக்கி கொடு. அல்லாஹ் தஆலா அந்த மக்களுக்கு நிம்மதியை கொடுப்பானாக. அல்லாஹ் பசித்தவங்களுக்கு உணவளிப்பானாக, தாகத்தவங்களுக்கு தாகத்தை தீர்ப்பானாக. அவரோட ஷஹீதுகள் அல்லாஹ் கபூல் செய்வானாக. அவரோட நோயாளிகள் நோய் அல்லாஹ் குணப்படுத்துவானாக. அவங்களுக்கு யார் அநியாயம் செய்கிறார்களோ அந்த அநியாயக்காரர்கள் அல்லாஹ் சன்னாபின்னமாக அழித்து விடுவானாக. அவனோட திட்டங்கள் அல்லாஹ் தவிடுபொடி ஆக்கிடுவானாக. அவங்களோட சதிகள் அல்லாஹ் அவங்க பக்கமே திருப்பி விடுவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
الحمد لله، الحمد لله اللي هدانا للاسلام، وفقنا لاتباع حديث رسول الله عليه افضل الصلاه والسلام. اشهد ان لا اله الا الله وحده لا شريك له، اشهد ان سيدنا مولانا محمدا عبده ورسوله. اللهم صل وسلم على عبدك ورسولك سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه. فيا ايها المسلمون اتقوا الله، اتقوا الله تعالى في السر والعلانيه، واتيوا على اوامر الله، واتيوا الله والرسول لعلكم ترحمون. رسول الجوارح واللغو والاثام، فبادروا الى التوبه واحسنوا منها ان الله يحب المحسنين. وتعاونوا البر والتقوى ولا تعاونوا الاثم والعدوان. والله تعالى يقول واصدق القائلين. فاذا قرات القران فاستعذ بالله من الشيطان الرجيم. اعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قاف القرآن المجيد. بل عجبوا أن جاءهم منذر منهم وقال كافرون هذا شيء عجيب أئذا متنا وكنا ترابا ذلك رجع بعيد. بارك الله لي ولكم بالقرآن العظيم. أقول قولي هذا وأستغفر الله لي ولكم ولجميع المسلمين والمؤمنين من كل ذنب فاستغفروه إنه الغفور الرحيم. الله سبحانه وتعالى. الحمد لله العلي الأكبر. أشهد أن لا إله إلا الله وصاحب القدر، وأشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله المبعوث إلى كافة الخلق والأسود والأحمر. اللهم صل وسلم على عبدك ورسولك سيدنا محمد وعلى آله وأصحابه صلاة دائمة بدوام الشمس والقمر. أما بعد فيا عباد الله اتقوا الله العظيم الأفخر. عليكم بكثرة الصلاة والسلام على سيدنا محمد سيد البشر. اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وبارك وسلم عليه. اللهم الله عن ساداتنا أمير المؤمنين أبي بكر الصديق رضي الله عنه، وأمير من سيدنا عمر بن الخطاب رضي الله عنه، وأمير من سيدنا عثمان بن عفان رضي الله عنه، وأمير من سيدنا علي بن أبي طالب رضي الله عنه، وعلى جميع الصحابة والتابعين وتابع التابعين رضوان الله عليهم أجمعين إلى يوم الحشر والنشر. اللهم انصر جيوش المسلمين، اللهم انصر جيوش المؤمنين، اللهم اغفر لهم، اللهم اغفر لهم، اللهم انصرهم، اللهم انصر من نصر نبينا محمد المصطفى صلى الله عليه وسلم وجعلنا منهم. اللهم اجرنا من النار، اللهم اجرنا من النار، اللهم اجرنا من النار، ولا تجعلنا من حطبها وقنا من لهبها فإنها بئس الدار وبئس المثوى وبئس القرار فيها كل الشر والعذاب. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. فيا عباد الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. فاذكروا الله جل جلاله يذكركم ويشكركم ويهديكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.